கேமராஸ் ரோலிங், ஆக்ஷன். ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தி கிரேட் ஆத்தர் ஷோ. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆத்தர் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம கூட வந்திருக்க ஆத்தர் யாருன்னா ஏஜே குரோனிங் சார். வெல்கம் சார். வணக்கம்மா சார், உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத இன்சிடென்ட்னா நீங்கள் எதை சொல்வீங்க? என் லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடென்ட் தான் நான் ட்ராவல் பண்ணும்போது சந்தித்த 2 சின்ன பசங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டோரி தான் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் உங்க ஊரு ரொம்ப அழகா இருக்குப்பா. தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும். சார் பழம் என்ன பேருடா? என் பேர் நிக்கிலோ சார். என் பேர் ஜக்கப்போ சார். எனக்கு 13 வயசு ஆகுது சார். அவனுக்கு 11 வயசு ஆகுது சார். பழம் என்ன விலை? 100 ரூபா சார். வாங்கிக்கோங்க சார். சார், இந்த மாதிரி லோக்கல் பசங்கிட்டலாம் வாங்க வேணாம் சார். உள்ளே போய் சூப்பராக வாங்கி தரேன் சார். வாங்க சார். சரி கொடுப்பா. சரி கொடுப்பா. போதும்ப்பா. சரி. நான் இப்போ தான் சாப்பிட வந்தேன். ஆனால் அப்புறம் பேசுகிறேன்ப்பா. நேற்று நீங்கள் தான்டா பழங்கள்லாம் வித்துட்டு இருந்தீங்க. சார், நாங்கள் பழம் மட்டும் விற்கிறதில்ல, ஷூ பாலிஷ் போடுவோம், நியூஸ் பேப்பர் போடுவோம், ஊரெல்லாம் சுற்றி காட்டுவோம். இதே மாதிரி நிறைய வேலை பார்ப்போம். உங்களுக்கு என்ன சார் பண்ணுவோம்? எனக்கும் ஷூ பாலிஷ் பண்ணி தாங்கடா. வேற ஏதாவது ஹெல்ப் இருந்தா கூப்பிடுறேன்டா. இந்தாங்க. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கடா, உங்க ஊரை சுத்தி சார், காட்டுங்கடா. நம்ம நிக்கிற இடமே கரெக்டான இடம் தான் சார். பாளையங்கோட்டையில இது முக்கியமான இடம் சார். அப்படியா? சார் வாங்க சார், மேலே போய் பார்க்கலாம். ஆங்கிலேயர் காலத்துல இது சிறைச்சாலையா வச்சிருக்காங்க. இப்போ மேடை போலீஸ் ஸ்டேஷனா வச்சிருக்காங்க சார். இப்போ எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இதை நல்லா மாடிஃபை பண்ணுறாங்க. இதுதான் சார் குளோரிண்டா அம்மையாரோட கல்லறை. இங்கே வந்தால் ஒரு மன அமைதி கிடைக்கும் சார். இதுவும் நம்ம ஊரில் ஒரு ஃபேமஸான இடம் தான் சார். சார், நம்ம இப்போ வந்திருக்க இடம் தைப்பூச மண்டபம் சார். திருநெல்வேலி வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான இடம் சார். இது ஆற்று பாலத்துக்கு கீழே இருக்குது சார். இது ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் சார். இதுதான் சார் குளத்தங்கரை பள்ளிவாசல். இங்கே எல்லா மக்களும் வந்து குளத்திரணும்னு சொல்லி வேண்டிட்டு போயிருக்காங்க. இங்கே மதத்திற்கான விளக்கும் இருக்குது. வாங்கடா, ஜூஸ் குடிக்க போலாம். சார், ஜூஸ்லாம் வேணாம் சார். என்கிட்ட பிரெட் இருக்குது, நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிடுவோம். நீ குடிக்கிறியாடா? இல்லை சார், வேணாம் சார். இது காணா இல்லடா. இது போதும் சார். டேய், என்னடா தம்பி இங்க நிக்கிறீங்க? சார், ஊருக்கு வர வேண்டிய கடைசி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்களா, நல்லா ட்ரெஸ் போடுறீங்களாடா? என்னடா உங்கள் ஐடியா? எங்கேயாவது வெளியூர், சென்னை இன்னும் எங்கேயும் போகிறீங்களாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்களுக்கு இந்த ஊர்லேயே நிறைய வேலை இருக்குது. சரிடா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது வேணுமாடா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். அந்த ஊரில் விட்டுதீங்களா சார்? டேய் சும்மா இருடா. அதை பற்றி ஒன்றும் இல்லைடா. வேணாம் சார். அதை பற்றி ஒன்றும் இல்லை. சார் அதை பற்றி ஒன்றும் இல்லை.
நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் வேணாம் சார். நாளைக்கு நீங்கள் எப்போதும் நம்ம நிற்கிற இடத்துல நில்லுங்க. நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு டிரைவர் வேறு வரமாட்டார், நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? சார் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் சார். என்ன பசங்க அரை மணி நேரத்தில் வந்துடுறேன்னு போனாங்க, இன்னும் ஆளை காணாம. சிஸ்டர், சொல்லுங்க சார். 2 பசங்க வந்தாங்களா? நிக்கலோ ஜேக்கப்பாவா? ஆமாம், எங்கே போனாங்க? வாங்க சார். அந்த பொண்ணு யாருமா? அந்த 2 பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த பசங்களோட அக்கா தான் அந்த பொண்ணு. அவங்க பேர் வந்து லூசியா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கும் டிபி நோய். அந்த பொண்ணை பார்த்துக்கிறது எல்லாமே அந்த பசங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மெடிசன், சாப்பாடு எல்லாமே அந்த பசங்க தான் கொடுக்குறாங்க. வெளியே போகிறாங்க வராங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்லா பார்த்துக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வராங்க, மெடிசன் சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க. வாங்க சார், நீங்களும் உள்ளே வந்து பார்த்துட்டு போங்க சார். இல்லைம்மா, அந்த பசங்க நம்ம ஃபேமிலி கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் கீழே வெயிட் பண்ணுறேம்மா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். பாய். அந்த 2 பசங்களோட லைஃப் ஸ்டோரி தான் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இதை பேஸ் பண்ணி தான் தி 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படிங்கிற ஸ்டோரி எழுதியிருக்கேன். அந்த பசங்களோட ஸ்டோரியை கேட்கும்போது உண்மையாகவே இன்ஸ்பிரேஷனலாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருந்துச்சு. உண்மையாகவே இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க 2 ஜென்டில்மேன் தான். இது வரைக்கும் உங்களோட வேல்யூபிள் டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். இதே மாதிரி இன்னொரு ஆத்தர் கூட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ரிக்கி. கட் ஷார்ட். ஓகே.